Hello friends, welcome once again to this channel. In this video session, we are going to see another 3 idioms in detail with Tamil explanations. இந்த ஏழாவது ஒன்று பார்த்தீங்கன்னா just around the corner, இதை வந்து just round the corner அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வெரி நியர், மிக அருகில். ஏதோ ஒரு சம்பவமோ ஒரு நிகழ்வோ நிகழப்போகுது, அது ரொம்ப அருகில் இருக்குது. அல்லது லைக்லி டு ஹேப்பன் வெரி சூன், விரைவில் நடைபெற இருக்கும் ஒரு நிகழ்வு. இப்போ ஏதோ ஒரு நிகழ்வு, ஒரு எக்ஸாமோ அல்லது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலோ ரொம்ப பக்கத்தில் நெருங்கிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் சிறிது நாளில் வரப்போகுது. இந்த மாதிரி இதை சொல்கிறதுக்கு குறிக்கிறதுக்கு இந்த இடியம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். த எக்ஸாம்ஸ் ஆர் ஜஸ்ட் ரவுண்ட் த கார்னர் அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது, நீங்கள் நல்லா படிங்க, அந்த மாதிரி. இதுதான் இதோடைய அர்த்தம். இதுக்குரிய யூசேஜஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, த பெட்ரோல் ஸ்டேஷன் இஸ் நாட் ஃபார் ஃப்ரம் ஹியர், இட் இஸ் அரவுண்ட் த கார்னர். அதாவது பெட்ரோல் ஸ்டேஷன் வந்து ரொம்ப தொலைவில் இல்லை, அது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, இட் இஸ் அரவுண்ட் த கார்னர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த யூசேஜ், scientists have been trying to develop vaccine for COVID-19. அப்போ உலகம் முழுவதும் நமக்கே தெரியும், விஞ்ஞானிகள் வந்து கடுமையாக போராடிக்கிட்டு இருக்காங்க, முயற்சி செய்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? இந்த COVID-19 அதை உண்டு பண்ணுற அந்த வைரஸை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு, ஒரு தடுப்பூசி தயாரிப்பதற்கு ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. Let us all hope that the success is just round the corner. அதனால நம்ம எல்லாரும் ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். என்ன நம்பிக்கை? அவர்கள் வந்து வெகு சீக்கிரமே அந்த முயற்சியில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்ற நம்பிக்கையோடு நாம் இருப்போம். அதை சொல்றதுக்கு நம்ம இப்படி சொல்லலாம், let us all hope that the success is just round the corner. அவர்களுடைய வெற்றியானது வெகு தொலைவில் இல்லை, மிகவும் சமீபமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூணாவது யூசேஜ், as the rainy season is just round the corner, it is better to buy a raincoat. இப்போ மழைக்காலம் வந்துருச்சு, அல்லது மழைக்காலம் வர்றதுக்கு ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரமே என்னது மழைக்காலம் துவங்க இருக்கிறது, அதனால ரெயின் கோட்டை வாங்கி ரெடியாக வச்சுக்கிறது நல்லது அப்படின்றத இந்த சென்டென்ஸ் குறிக்குது. அடுத்த யூசேஜ், த டீச்சர்ஸ் செட் பி ப்ரிப்பேர்ட், தி எக்ஸாம்ஸ் ஆர் ஜஸ்ட் ரவுண்ட் த கார்னர். இது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் இருக்குது. அதாவது டீச்சர், ஆசிரியர் வந்து மாணவர்களை பார்த்து சொல்கிறாங்க, பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னா என்ன? தயாராக இருங்கள். எதுக்கு? த எக்ஸாம்ஸ் ஆர் ஜஸ்ட் ரவுண்ட் த கார்னர், தேர்வுகள் மிகவும் சமீபத்தில் இருக்கிறது, சீக்கிரமே துவங்க இருக்கிறது, அதனால நீங்கள் வந்து எப்படி இருங்க? தயாராக இருங்கன்னு சொல்கிறதுக்கு த எக்ஸாம்ஸ் ஆர் ஜஸ்ட் ரவுண்ட் த கார்னர்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த இடியம் பார்த்தீங்கன்னா, பி devoured by something. be devoured by something அப்படின்னா என்னன்னா, be filled with something. அதாவது ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு காரியம், அதனால் நிரம்பி இருத்தல், நம்மளுடைய மனதானது அதால் நிரம்பி இருக்கிறது. இப்போ இதுக்கு யூசேஜ் பார்த்தோன்னா, he was devoured by hatred, அவன் வெறுப்பு உணர்ச்சியால் நிரம்பி இருக்கிறான். ஒரு சில பேர் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்தாலோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டாலோ அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். அதான் he was devoured by hatred, அவன் வெறுப்பு உணர்ச்சியினால் நிரம்பி இருக்கிறான். அடுத்த யூசேஜ், I was totally devoured by anger when I met my rival. ரைவல்னா என்ன? போட்டியாளன். பிஸ்னஸில் போட்டியாக இருக்கலாம், அல்லது படிப்பில் போட்டியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு போட்டியாக இருக்கிறவங்கள பார்த்தா நமக்கு பிடிக்காது. அப்போ ஐ வாஸ் டோட்டலி டிவர்வர்ட் பை ஆங்கர், நான் டோட்டலாக முழுவதுமாக கோபத்தால் நிரம்பி இருந்தேன், கோபப்பட்டேன். எப்போ? when I met my rival, என்னுடைய போட்டியாளனை. ஒரு போட்டியாளன் வந்து நமக்கு எதிரியாக தானே இருக்க முடியும். அப்போ என்னுடைய எதிரியை நான் சந்தித்த பொழுது என்னுடைய மனதானது கோபத்தால் நிரம்பி இருந்தது. அடுத்த யூசேஜ், small kids are always devoured by curiosity. curiosity-னா ஒரு ஆவல், ஒரு ஆசை.
ஆசைன்னு சொல்றதை விட ஒரு புதிதாக ஏதாவது ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன இது என்னன்னு சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு. அதை தான் கியூரியாசிட்டி, புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல். அப்போ பொதுவாகவே ஸ்மால் கிட்ஸ், சிறு குழந்தைகள் எப்பொழுதுமே அந்த எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவலினால் என்ன செய்திருப்பார்கள், நிரம்பியவர்களாய் காணப்படுவார்கள். அதுதான் இதனுடைய அர்த்தம். அடுத்த யூசேஜ், the relatives of the patient at ICU were devoured by anxiety. இப்போ ஐசியூனா தெரியும் உங்களுக்கு, இன்டென்சிவ் கேர் யூனிட். ரொம்ப உடல் நலம் பாதிக்கப்பட்டு அல்லது ஒரு விபத்துலேயோ எதுலேயோ அடிபட்ட ஒருவர் ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கவரை தான் எதில் வைப்பாங்க, இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் வைப்பாங்க. அப்போ அதில் ஒரு பேஷண்ட் இருக்கார், அவருடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் எல்லாரும் அதுக்கு வெளியில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ளே விட மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், devoured by anxiety. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, devoured by anxietyன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, within an ace of something அல்லது within an ace of doing something. அப்படின்னா என்ன, within an ace of something அப்படின்னா very near to something, ஒரு நிகழ்வு அதற்கு மிகவும் சமீபத்தில் நாம் இருப்பது. அதான் வெரி நியர் டு சம்திங், ஒரு நிகழ்விற்கு மிக அருகில் இருத்தல். ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது நமக்கு, அது கிட்டத்தட்ட நமக்கு நடக்கிற மாதிரி இருக்குது, அதை குறிப்பிடுவதற்கு தான் இந்த இடியம் யூஸ் பண்ணுவாங்க. அல்லது விதின் அன் ஏஸ் ஆஃப் டூயிங் சம்திங், அதுக்கு என்ன அர்த்தம்னா வெரி க்ளோஸ் டு டூயிங் சம்திங். ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்ய போயிட்டோம், ஆனால் இன்னும் செய்யலை, கிட்டத்தட்ட செய்ய போயிட்டோம், அந்த கண்டிஷனை குறிப்பிடுவதற்கு இந்த இடியம் யூஸ் பண்ணலாம். வெரி க்ளோஸ் டு டூயிங் சம்திங், ஒரு காரியத்தை செய்யும் அல்லது அடையும் அல்லது பெரும் தருவாயில் இருத்தல். ஒரு காரியத்தை செய்கிற கண்டிஷனுக்கு போயிட்டோம், அல்லது ஏதோ ஒரு வெற்றியையோ அல்லது ஏதோ ஒரு நம்முடைய காரியத்தில் ஒரு சக்ஸஸையோ அடையும் அந்த தருணத்தில் இருக்கிறோம், அல்லது ஏதோ ஒன்றை நாம் பெரும் தருணத்தில் இருக்கிறோம், அந்த தருவாயில் இருத்தல். இப்போ ஃபர்ஸ்ட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா, யூசேஜ் நம்பர் 1, our nation's economy has come within an ace of decline due to lockdown. இப்போ நம்மளுடைய தேசத்தின் பொருளாதாரம் கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு, சரிந்தே போயிடுச்சு. அதாவது முற்றிலும் சரிந்து விட்டதுன்னு சொல்ல முடியாது, சரியும் தருவாயில், சரியும் கண்டிஷனில், சரியும் நிலையில் இருக்கிறது. காரணம் என்ன, டியூ டு லாக்டவுன். இந்த லாக்டவுன் ஏற்படுத்தப்பட்டதுனால நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சு, தொழில் பாதிக்கப்பட்டுச்சு, வியாபாரம் பாதிக்கப்பட்டுச்சு, வேலை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஆல் டுகெதர் மொத்தத்தில் பார்த்தோம்னா ஒரு நாட்டினுடைய என்னது, பொருளாதாரமே வீழ்ச்சி அடைந்து விட்டது. ஆக இந்த லாக்டவுனால் நம்முடைய நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் தருவாயில் உள்ளது. அதான் விதின் அன் ஏஸ் ஆஃப் டிக்ளைன். டிக்ளைன்னா என்ன, வீழ்ச்சி. ரெண்டாவது யூசேஜ், த ரூலிங் டெமோக்ராட்டிக் பார்ட்டி கேம் விதின் அன் ஏஸ் ஆஃப் லூசிங் த எலெக்ஷன். ஆளும் டெமோக்ராட்டிக் கட்சியானது தேர்தலில் தோற்கும் தருவாயில் உள்ளது. இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு ஒன்று இருக்குது, இப்போ எலெக்ஷன் நடந்து முடிச்சிருச்சு, இப்போ ஓட்டுகள் எண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த ஓட்டு எண்ணிக்கையை நம்ம அனலைஸ் பண்ணும்போது அது கட்சி எப்படி இருக்குது, தோற்கும் தருவாயில் உள்ளது. தோற்றுவிட்டதுன்னு சொல்ல முடியாது, அந்த ஓட்டு எண்ணிக்கை அது தோற்றுவிடும் என்ற ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது. அதான் the ruling democratic party came within an ace of losing the election. மூணாவது யூசேஜ், my brother came within an ace of winning the match. என்னுடைய சகோதரன், அண்ணனோ தம்பியோ எது வேணாலும் வச்சுக்கலாம், அந்த மேட்ச்னா அந்த போட்டியில் வெற்றி பெறும் தருவாயில் உள்ளான் அல்லது வெற்றி பெறும் நிலைக்கு வந்துவிட்டான். அதான் my brother came within an ace of winning the match. அடுத்த யூசேஜ், she met with an accident
and was within an ace of death. அவள் ஒரு விபத்திற்கு உள்ளாகிவிட்டால் அதனால் அவள் இறக்கும் தருவாயில் உள்ளாள். இப்போ ஒரு பெண், யாரோ ஒரு பெண் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஆக்சிடெண்ட்னால், அந்த விபத்தின் விளைவாக அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை சொல்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. She met with an accident and was within an ace of death. நான் இறக்கலை, இறக்கும் தருவாயில் உள்ளாள் என்பதை குறிக்க இந்த இடியமை யூஸ் பண்ணுறோம். ஸோ இத்துடன் இந்த வீடியோ செஷன் முடிஞ்சிருச்சு. With other idioms, let us meet in the next video. Share, comment and subscribe our channel and click the bell button for more videos. Thank you.